வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய ராசி, புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் மகர ராசி. என்ன சார், மகர ராசிக்கு போய் சிறப்பு ராஜாதி ராஜயோக பலன்களா? இதை கேட்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் ஒருத்தர் கூட இந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை. அதாவது எழுதுக்க முடியாத அளவுக்கு கடைசி 7.5 வருஷம் சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனியுடைய தாக்கத்தில் அடி சுக்குநூறாக வாங்கினவங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ராசியின் 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருந்தால் யோகம்னு. இப்போ சனீஸ்வர பகவான் 2 விதத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கிறார். மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் 2 விதத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒன்று, உபஜயஸ்தானத்துக்கு 7.5 சனி முடியுது. இன்னொன்று, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வந்து போய் உட்கார போகிறாரு. அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் உபதேசஸ்தானம் 3ஆம் இடத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி, அது கைகூடும், உங்களுக்கு வெற்றியை தரும். சும்மா முயற்சி பண்ணாலே போதும், டக்குன்னு மிகப்பெரிய பலன்கள் வரும். இது ஒன்று. உங்களுடைய 3ஆம் இடத்தில் உட்கார்ந்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கும் பொழுது, அதாவது இது நமக்கெல்லாம் நடக்காது சார், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு மகர ராசி நண்பர்கள் நினைக்கக்கூடியது. ஏன்னா கடந்த 7.5 வருஷம் நீங்கள் பட்ட அவஸ்தையுடைய காரணம் கூட அதெல்லாம் நடக்கும். எது நடக்கும் அப்படின்னா, அதாவது சார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார், ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து மாறி அதே ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைச்சா நடக்குமா? ஆனால் அது நடக்கும். இப்போ அது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன், ஐயோ இந்த கடன்லேருந்துலாம் என் லைஃப்பில் நான் மீள முடியாது, இனி அந்த கடன்லேருந்து மீண்டு வர சான்ஸே இல்லை, அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க இதே வருஷம். இதுவும் நடக்கும் சார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார், நான் வந்து கல்யாணம் ஆகி சார் ஒரு 5-6 வருஷம் ஆச்சு சார், ஐவிஎஃப்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார், எதுவுமே கிடைக்கல. ஆனால் டெஃபினட்டாக இந்த ஆண்டு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. அதே மாதிரி சார், எனக்கு வந்து திருமணம் ஆச்சு சார், கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை சார், வாழவே பிடிக்கல சார், சுத்தமாக பிடிக்கல, விவாகரத்து பண்ணவும் பிடிக்க முடியல, வாழவும் பிடிக்க முடியல. என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மகர ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினால் வந்த அத்துணை தாக்குதல்கள் இது ரொம்ப முக்கியமான தாக்குதல். கூட இருக்கவும் பிடிக்கல, கணவனோட மனைவி, மனைவியோட கணவன் சேர்ந்து வாழவும் பிடிக்கல, ஆனால் பிரியவும் மனசு இல்லை. ஏன்னா அருமையான குழந்தைகள், ஏதோ ஒரு பிரச்சனை, சங்கடம் இருக்குது, ஆனால் சேர்ந்து வாழவும் பிடிக்கல, மனசில் ஒரு வெறுப்பும் இருக்குது. இது ரெண்டும் நடுவில் ரொம்ப தினமும் ரொம்ப கடினமாக இருக்குது நாளை கழிக்கிறது. இதுக்கு நம்மள ஆஃபீஸ் தொல்லை வேறு, உடம்பு பிரச்சனைகள் வேறு, இது எல்லாத்திலும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்களை எல்லாம் மறந்து சேர்ந்து அருமையாக நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்குண்டான பிகினிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொது பலன்கள். தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக பலன்கள் கண்டிப்பாக 60% அதுதான் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது 30 முதல் 40% வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஜாதக பலன்கள் தெரிய கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான், அதை வாங்கி தான் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும். எப்படி இருக்குது? ஆக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், மிகப்பெரிய ரிலீஃப், ஒரு நிம்மதி பெருமூச்சு விட தோன்றும். இது ஒன்று. செகண்ட் விஷயம் என்னென்னா, மகர ராசிக்கு நெத்தியில் அடித்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து ஜெயிக்கும், அந்த முயற்சி, அந்த செயல் வந்து வெற்றி பெறும். இது 2. உங்களுடைய சனி பகவான் 3ஆம் பார்வையால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிங்கிறதுனால பாக்கியம் கன்னியாக இருக்கிறதுனால நினைச்சே பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும். ஒரு டபுள் ப்ரமோஷனோ, ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் வந்து மனைவியாக வரக்கூடியதோ, அதாவது இந்த பொண்ணெல்லாம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும், இவரெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்து பெண்களுக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அழகான குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது ஒன்று. அதே மாதிரி வந்து அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக
ரிஷபம், துலாம், மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும். அதிகமாக ஃபாரின் போகிறது, அதிகமாக விசா எடுக்கிறது, அதிகமாக ஃபாரினில் செட்டில்மெண்ட் ஆகலான்னு பார்க்குறது, பிஸ்னஸ் தொடங்கக்கூடியது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஆக மகர ராசியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடியவர்கள், சினிமாவில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஆக்டர்ஸாக அது மாதிரிலாம் இருக்கலாமல் பேக் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு, கேமராமேனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி இருக்குது. ஆக ராஜாதி ராஜயோகம் புத்தாண்டில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் 12 ராசிகள் எதுன்னா, நம்பர் 1 வந்து ரிஷபம், துலாம் அண்ட் மகரம். 3 பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது. 3 பேர்லேயும் டாப் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு சொல்லலாம். அதில் மகரத்துக்கும் துலாமுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் ரிஷபம் அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அசத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ரிஷபம், துலாம், மகரம் இருந்தால் தயவுக்கூர்ந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நினைத்தாலே முக்தி தரும் ஊர் அப்படின்னா திருவண்ணாமலை தான். இங்கே பிணி தீர்க்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அது கிரிவல பாதையில் அமைந்திருக்கிற மிகவும் பழமையான இடுக்கு பிள்ளையார் கோயில் தான். இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வந்தால் நம்மளுடைய எல்லா விதமான பிணிகளும் தீரும்னு இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களால் நம்பப்பட்டு வருது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குபேரலிங்கத்துக்கு பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய முன்புறம் நந்தியும் பின்புறம் பிள்ளையாரும் காணப்படுவாங்க. இந்த கோயிலில் நேர்கோட்டில் அமையாத 3 வாசல்கள் இருக்கு. பின் வாசல் வழியா உள்ள நுழைஞ்சு 2வது வாசல்ல தவழ்ந்து 3வது வாசல்ல வெளியே வரணும். வெளியே வரும்போது நந்தி சிலை முட்டுவது மாதிரி தெரியும். ஆனா நந்தி சிலையில நம்ம முட்டி கொள்ள மாட்டோம். நந்தியை தொட்டு வணங்கி வெளியேறுவோம்.